ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பசங்களுக்கு ஸ்கூல் லீவு, அதனால் பரோட்டா செஞ்சு கொடுமான்னு சொல்லி கேட்டாங்க. சரி செய்யலான்னுட்டு ஒரு 1/2 கிலோ மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டு 1 ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கிட்டேன். 3த்தையும் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி அளவுக்கு வந்து நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதிகமாகவும் தண்ணி விடக்கூடாது, கம்மியாக விடக்கூடாது. கம்மியாக விட்டோம்னா ஹார்ட் ஆகிடும். நம்ம சப்பாத்தி எப்படி பிசைவோமோ அதே மாதிரி தான், அந்த அளவுக்கு தான் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு குழி கரண்டி எண்ணெய் விட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 1 மணி நேரம் வந்து இது நல்லா ஊறணும். இதுக்கு முட்டைலாம் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வேணும்னா முட்டை போட்டு கூட பிசைஞ்சு செய்யலாம். நான் வந்து சுகர் மட்டும்தான் ஆட் பண்ணேன். சுகர் சேர்த்தாவே அது வந்து மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கணும். நம்ம வந்து பிசைறதுல அதுக்கப்புறமா இந்த மாதிரி தேய்க்கிறதுல தான் இருக்குது. அப்போ தான் பரோட்டா வந்து நல்லா லேயராக சூப்பராக இருக்கும். ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும், இல்லாட்டி ஹார்டாகிடும். நான் இது தேய்க்கிறது கரெக்டாக 10 நிமிஷம் அளவுக்கு வந்து நான் இது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் வந்து எண்ணெய் விட்டு நல்லா இது மாதிரி தேய்க்கணும். அந்த எண்ணெய்லாம் வந்து அப்சர்வ் ஆகிட்டே இருக்கும். அதனால் நல்லா வந்து இது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும். நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டையாக நம்ம வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம சப்பாத்தி மாவு எப்படி திரட்டுறோமோ அதே மாதிரி திரட்டி அப்படியே எடுத்து ரவுண்டாக உருட்டி அப்படியே வச்சு அப்படியே நசுக்கி போட வேண்டியதான். அந்த வீடியோ வந்து எப்படியோ டெலீட் ஆகிடுச்சு, அதனால என்னால் அந்த வீடியோ வந்து ஆட் பண்ண முடியல. அதுக்கப்புறமா அது மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு நம்ம தவாவில் போட்டு எடுத்தோம்னா டேஸ்ட்டான பரோட்டா ரெடி ஆகிடும். நல்லா சிம்மில் வச்சு போடணும். ஹையில் வச்சு போட்டோம்னா தீஞ்சு போயிடும். சிம்லேயே வச்சு எண்ணெய் விட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும். இல்லாட்டி மேலே மட்டும் வெந்த மாதிரி இருக்கும், உள்ளே வந்து வேகாதமா. அதுக்கப்புறமா எடுத்து போட்டு இது மாதிரி கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணோம்னா சூப்பராக ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே சுவையான டேஸ்ட்டான பரோட்டா ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ லேயராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த தரட்டுற வீடியோ வேணுங்கன்னா கீழே வந்து ஸ்வீட் பரோட்டான்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா குருமா ஊற்றி டேஸ்ட்டாக நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.